2026 பொது தேர்தல் தமிழக சட்டமன்றத்திற்கு ஷாக்கட மாதிரி ஒரு நாற்று அடிக்குது. வாயில மூடிக்கலாம் போல இருக்குது. அடி துணியை வச்சு அவ்வளவு துர்நாற்றங்கள் அடிக்கிறது. அவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் உறவு மிக 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 ஒரு கடைசி ஸ்டேஜ். வாய்க்கரிசி செத்து போன பணத்துக்கு வாய்க்கரிசி போடுறாங்களா அந்த மாதிரி போடுறதுக்கு அளவுக்கு போயிடுச்சு. விஜய் இருக்கின்றது மோகம் தானோ என்னமோ, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி தானோ என்னமோ, காங்கிரஸ் விஜயுடன் காதல் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. காங்கிரஸ் திமுகவிற்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். காங்கிரஸ் திமுகவினுடைய முதுகில் கத்தியால் குத்தி விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாலினோட தான் நாங்க பேசுவோம், உதயநிதியோட பேச மாட்டோம். அதுலதான் விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் உறவு ஆரம்பிக்குதுங்க. சரத்பவார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே விட்டுட்டாங்க. அது தொங்கி நின்றது தொங்கி நின்றது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். அது விட்டாங்க, அவங்க அதையும் விட்டாங்க. எல்லாம் போச்சு மொட்டை. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் நமஸ்காரம் சார். எலெக்ஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட இல்லை சார். இந்த 2026 தேர்தல் எப்படி சார் களம் எப்படி சார் இருக்கு இப்போ? நாளை நமது நேயர்களுக்கு ஒரு புதிய தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன். தங்களுடைய இளைஞர் சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வருங்கால சந்ததியினருக்கு இது ஒரு செய்தியாக இருக்கும். 9 அல்லது 10 தேர்தல்களை நான் பார்த்திருக்கிறேன். தமிழக சட்டமன்ற தேர்தல்கள், 5-6 லோக்சபா தேர்தல்கள். 2026 பொது தேர்தல் தமிழக சட்டமன்றத்திற்கு இது மாதிரி ஒரு ஷாக்கட மாதிரி ஒரு நாற்று அடிக்குது. வாயில மூடிக்கலாம் போல இருக்குது. அடி துணியை வச்சு அவ்வளவு துர்நாற்றங்கள் அடிக்கிறது. அவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் உறவு மிக 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 ஒரு கடைசி ஸ்டேஜ். வாய்க்கரிசி செத்து போன பணத்துக்கு வாய்க்கரிசி போடுறாங்களா அந்த மாதிரி போடுறதுக்கு அளவுக்கு போயிடுச்சு. தமிழக அரசியல் இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை நான் முதல் தடவையாக பார்க்கிறேன். இந்த குழப்பம் நீடித்தால் இன்னும் 20 நாட்களில் தங்களுக்கு தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். தமிழக தேர்தல் தேதி பிப்ரவரி 23ஆம் தேதி எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய பட்டியல் வந்துவிடும். மார்ச் 1ஆம் தேதி தேர்தல் பட்டியல் அனைத்து கட்சிகளுக்கும் தரப்படும். இதில் எத்தனை பேர் டெலீட் பண்ணாங்க, எத்தனை பேர் சேர்த்திருக்காங்கிற ஒரு கட்டமைப்பு கூட 23ஆம் தேதி தெரிந்துவிடும். இவ்வளவு நெருக்கமாக வந்த பிறகும் கூட காங்கிரஸ் இன்னமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க திமுகவுடன். எதற்காக? ஐயா கருணாநிதி இருந்த பொழுது மிக மிக துணிச்சலுடன் கருணாநிதி கையாள்வார். காங்கிரசுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சீட். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த பக்கத்தை போனீங்கன்னா தம்பி, அதிமுக சென்ற வருடமே ஐயா எடப்பாடி பழனிசாமியிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசி முடித்து எல்லாட்டார்கள். சென்ற வாரம் மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அருகே எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்திருந்தார். ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிற்கு விருந்து செல்ல மத்திய அமைச்சர்கள் பலர் சென்றார்கள். அமித்ஷா, பியூஷ் கோயல், அர்ஜுன் மேக்வால் என்ற சட்ட அமைச்சர்கள் எல்லாரும். இப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் பிரதானம். புதுசா விஜய் வந்திருக்காருல்ல சார், இது அது விஜய் வந்திருக்காரு, அதான் சொல்ல வரேன் நான். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விஜய் இருக்கின்றது மோகம் தானோ என்னமோ, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி தானோ என்னமோ, காங்கிரஸ் விஜயுடன் காதல் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் என்று இந்த கரூர் விஷயம் நடந்ததோ அன்றிலிருந்து ராகுல் காந்திக்கு டைரக்ட் கனெக்ஷன் வந்துடுச்சுங்க விஜயோட. 2 பேரும் தொலைபேசியில் பேசிக்கொண்டதை தவிர சில முக்கியஸ்தர்கள் மூலமாக, பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ்காரர் ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு தமிழ் பிராமணர், அவர் ஒரு சிந்தனை உள்ளவர், ராகுல் காந்திக்கு தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பித்தவர். ஓட்டுச்சோரி என்றெல்லாம் சொல்லுவார்களே, அதுக்கெல்லாம்
பரிபூர்ணமாக டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தவர் ராகுல் காந்திக்கு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான். அவர் சொல்லிட்டாரு, விஜயோட 3 நாள் தடவை பார்த்திருக்காரு. இன்று கூட பல தமிழக டெலிவிஷன்ல நான் பார்த்தேன், சிறப்பு செய்தியாக மதுரையில் நடந்த கூட்டத்தில் மாணிக் தாக்கூர் பேசியதை இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த இமெயிலையும் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. எதற்காக? விஜய் வந்ததுக்காக. இந்த வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் 400 மீட்டர் பந்தயம் என்று வைத்துக் கொண்டால் அதில் முன்னதாக ஓடுபவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக, தமிழ் வெற்றி, நம்ம என்டிஏ கூட்டணி சார், என்டிஏ கூட்டணி. அதுல டிவிகே சாரி டிடி தினகரன் அவர்கள், ராமதாஸ் அவர்களும் இருக்காங்க. ஃபுல் பேக் வந்துருச்சு அது. ஆனா காங்கிரஸ் ஒன்றும் பண்ண காணும். இதுதாங்க பின்னணி. இதுல பாத்தீங்கன்னா இந்த குழப்பம் தேர்தல் முடிந்த பிறகு கூட இந்த குழப்பம் வரும். அப்பொழுதுதான் காங்கிரஸ் திமுகவிற்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். காங்கிரஸ் திமுகவினுடைய முதுகில் கத்தியால் குத்தி விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நான் காங்கிரஸ் அவ்வளவு நெருக்கமா நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேங்க, தமிழ் பத்திரிகைகளுக்கும் வட இந்திய ஆங்கில பத்திரிகைகளுக்கெல்லாம். சார் இப்போ திமுக காங்கிரஸ் உறவு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் மேல கூட்டணியில் இருந்திருக்காங்க சார். ஆனா இந்த தேர்தலில் தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் கூட இல்லை. இது வரைக்கும் கூட்டணி அமைக்க முடியாததுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு? உதயநிதி ஸ்டாலின். எப்படி சார் சொல்றீங்க? 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தவுடன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர், அனைத்து தோழமை கட்சிகள் அனைத்தும் உடைத்து வைத்தார். 2ஆக திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கு துரோகம் செய்தது மு.க. ஸ்டாலின். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட தோழமை கட்சிகள் 5 அல்லது 6 முக்கியமாக இருப்பது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், MDMK, VCK. திமுகவுடைய கூட்டமை கட்சிகள் 5. எப்படி நம்ம சொல்றது மதிமுக. மல்லை சத்யாவை எடுத்து பிரித்து விட்டார், உடைத்தார் மு.க. ஸ்டாலின். அடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சிகள். ஆதவ் அர்ஜுனாவை எடுத்தாதான் அவனோட பேசுவேன்னு விட்டார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2023 டிசம்பர் 6ஆம் தேதி அன்று அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடும் விழாவில் விசிகா கலந்து கொள்வதாக இருந்தது விஜயுடன் ஒரே மேடையில். அது நடந்து போனது. ஆதவ் அர்ஜுனா போன அப்புறம் அவரை கட்சியிலிருந்து எடுக்க வேண்டும் என்று திமுக கட்டம் போட்டதனால் அவர் நீக்கப்பட்டார். அடுத்தது காங்கிரஸ். காங்கிரஸ்ல பாருங்க 5 குரூப். இதை தவிர கம்யூனிஸ்ட்காரனுக்கெல்லாம் மாசத்துக்கு 15 கோடி கொடுத்துட்டு இருக்காருங்க. ஆன் ரெக்கார்ட்ல எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லியிருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுடைய தலைவர் சோ பாலகிருஷ்ணனை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்ப சண்முகத்தை கொண்டு இருக்காங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னு எல்லாத்தையும் பிரிச்சிருக்காரு பாருங்க, உடைச்சிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சிட்டாரு. அன்புமணி ராமதாஸ் தனியா பிரிச்சுட்டு அப்பா மகனுக்குமே தூபம் போட்டு விட்டது, அந்த துரோக செயலை செய்தது மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு கட்சியும் உடைத்து வைத்தது காரணம் என்ன என்று கேட்டால், 2026 தன் மகன் முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணம், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அவர் மனதில் இருந்ததாகத்தான் பல அரசியல் வர்ணனையாளர்கள் கருதுகிறார்கள் டெல்லியில். சார் அப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆக்கினதுனாலதான் இந்த கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பம் வந்திருக்குங்களா சார்? இப்போ ஆமா. அது தவிர இப்ப சமீப காலமாக 3 மாதங்களுக்கு முன்னதாக தொகுதி பகுதிக்காக அதற்கு தொகுதியுடன் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுல உதயநிதி கொண்டுட்டார். காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாலினோட தான் நாங்க பேசுவோம், உதயநிதியோட பேச மாட்டோம்னு. அதுலதான் விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் உறவு ஆரம்பிக்குதுங்க. எப்ப காங்கிரஸுக்கு விஜய்க்கு மோதல் வந்ததோ விஜய் கை பிடிச்சிட்டார் அப்படியே. அது கரூருக்கு அப்புறம் விஜய் ராகுல் காந்தி 3 நாள் தடவை பேசியிருக்காங்க தொலைபேசியில, தூதுவர்கள் மூலமா பேசியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியும், நன்றாக தெரியும். 3 தூதுக்குழு அமைச்சார் யாரு, ஸ்டாலின். ஒன்று தன் மருமகன் சபரீசனை டெல்லிக்கு அனுப்பி பேச வைச்சார். மல்லிகார்ஜுன் கர்கேயுடன் ஸ்டாலின் அவர்கள்
ராகுல் காந்தியுடன் பேசினார்கள். ஓட்டுக்கு நம்ம சீட்டெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் பதவி தரமாட்டோம் ஆட்சிக்கு பிறகு, நோ ஷேரிங் ஆஃப் பவர்னுட்டு. அடுத்தது கூடலூர் நீலகிரிக்கு வந்திருந்தாரு ராகுல் காந்தி. ராஜா பார்த்தார், ராஜா கிட்டே சொன்னார் ராகுல் காந்தி. ராஜா மூலமா ஸ்டாலின் பதில் சொல்லிட்டாரு. அப்புறம் 15 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக கனிமொழி அனுப்பி வைத்தார். இந்த 3 தூதுக்குழுகள் 3 ஃபெயில் ஆயிடுச்சு. என்டிடிவி கான்ஃபரன்ஸ்ல போய் நான் பவர் ஷேரிங் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு ஸ்டாலின். இன்னைக்கு அவன் வேட்டு வச்சிருக்காங்க காங்கிரஸ்காரங்க, எனக்கு பதவி வேணும் அப்படிங்கிறாங்க, ஆட்சி வளர்க்கணும். இன்னைக்கு நான் சில தொலைக்காட்சிகளில் கேள்விப்பட்டேன், அந்த லெட்டரும் எங்கிட்ட இருக்கிறது, இமெயிலில் வந்துருச்சுங்க. அந்த இமெயில் மாணிக் தாக்கூர் தான் கொடுத்தாரு. மாணிக் தாக்கூர் ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னாலே எக்ஸ் தளத்தில் திமுகவிற்கு எதிராக அவர் கக்கரர் கடந்து வாந்தி எடுக்கிறாரு, வாந்தி எடுக்கிறாரு. அப்படி இருந்தது திமுக மேல வெறுப்பு அவர்களுக்கு, காங்கிரஸ்காரனுக்கு. ஸோ இந்த பின்னணியில் தான் தமிழக அரசியல் மோசமாகிவிட்டது. தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த குழப்பம் நீடிக்குமே ஆனால் தமிழகத்தில் திராவிட மாடல் அரசு என்பது வீழ்ச்சி அடையும், அழிந்து போகும். திமுகவிற்கு 30-40 சீட் கூட கிடைக்காது என்பதுதான் பல கருத்தாளர்களுடைய கணிப்பு. ஓகே சார். சார், இப்போ இந்த திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இது வரைக்கும் ஒரு இழுபறியாவே இருந்துகிட்டு. இந்த நேரத்துல ரொம்ப நாள் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முதல்வரும் வெளிப்படையாவே அந்த கோரிக்கை நிராகரிச்சிட்டாரு. இருப்பினும் நேத்து மதுரையில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்துல தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க சார். இப்போ இந்த மாதிரி ஒரு இழுபறி நீக்கிற இடத்துல இண்டி கூட்டணின்ற பேரை மாத்துற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சார். உண்மையிலே கூட்டணி பேர் உடையதா சார்? பேர் மாத்துறாங்களா? கூட்டணி இல்லவே இல்லைங்க தம்பி, தமிழ் செத்து போச்சுங்க. அதுக்கு வாய்க்கரிசி போட்டாங்க தம்பி. அகில இந்திய அளவில் ஓமர் அப்துல்லா அவர்கள் காஷ்மீரிலிருந்து தனியா போயிட்டாரு. அவர் முதலமைச்சரான பிறகு ராகுல் காந்தியுடன் அப்புறம் தேஜஸ்வி யாதவ் அவர் சொல்லிட்டார், படா படா அப்படின்னுட்டார், ராகுல் காந்தியை படான்னுட்டார். அப்புறம் உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரால, அவங்க தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாஜக மகாராஷ்டிரா பாம்பே அரசியலில் மேயரான பிறகு காங்கிரஸுக்கும் உத்தவ் தாக்கரேக்கு சண்டை. அகிலேஷ் யாதவ் அவர் விட்டுட்டு போயிட்டார் உத்தரப்பிரதேசத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்பவார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே விட்டுட்டாங்க. அது தொங்கி நின்றது இப்படி தொங்கி நின்றது வெறும் ஸ்டாலின், மு கருணாநிதியுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்புறம் ஒன்று விட்டாங்க, அதையும் விட்டாங்க, எல்லாம் போச்சு மொட்டை. இந்தி கூட்டணி என்பது இல்லவே இல்லை அகில இந்திய அளவில். அதுக்கு யாரோ தலைவர் இருக்காங்களா தம்பி? செயலாளர் இருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. அது செத்து போச்சு. ஆரம்பிச்சியே அதற்காகத்தான் சொல்லுகிறார்கள். அது அரை பிரசவமாக பிறந்து கை கால் இல்லாத ஒரு குழந்தை, கண்ணு மூக்கு கிடையாது. இப்ப ஸ்டாலின் வெளில வந்துட்டாருன்னா அதுவும் இருக்காது. இப்போ நான் கேள்விப்பட்டேன், ஸ்டாலின் அவர்கள் செக்யூலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் எஸ்பிஏ என்ற ஒரு அமைப்பை அமைத்து விட்டதாகவும் நாளை மறுநாள் அதை வெளியே கொண்டு வருவார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். என்டிஏக்கு எதிராக என்பிஏ